இலங்கையிலே அரசியல் நெருக்கடியானது உச்சம் பெற்றிருக்கின்ற இந்த நிலையிலே அரசியல் நெருக்கடிக்கு உண்மையிலேயே அரசியல் நெருக்கடியின் காரணமாக ஒரு தீர்வொன்றை பெறுவதற்காக முனைப்புடன் செயற்பட்டு இதுவரைக்குமே ஜனாதிபதியினுடைய பதவி விலகல் வரை வெற்றிகரமாக செயற்பட்டு வந்த அரகலைய இந்த கோல்ஃபேஸ் போராட்டம் இத்தோடு முற்றுப்பெற்று விடுமா என்று சிந்திக்க தூண்டுகின்ற ஒரு நகர்வு இன்றைய தினம் இடம்பெற்றது. அதுதான் இந்த போராட்டக்காரர்கள் கைப்பற்றிய ஜனாதிபதி மாளிகை, அலரி மாளிகை போன்ற பகுதிகளிலிருந்து அவர்கள் வெளியேறினார்கள், பாதுகாப்பு படையினர் வசம் ஒப்படைத்துவிட்டு. இது பலருக்கும் ஒரு சிந்தனையை கொடுத்திருக்கும், இத்துடன் எல்லாம் முடிந்து விட்டதா என்று. எனினும் இது தொடர்பாக ஆராய்வதற்காக நாங்கள் எம்மோடு சட்டத்தரணி சமூக செயற்பாட்டாளர் ஸ்வஸ்திகா அருளிங்கம் அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். முதலிலே அவரை இணைக்கும் முதலாக இன்று அவர் ஒரு ஊடகவியலாளர் மாநாட்டிலே தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். In the last 2-3 days, people have been peacefully occupying government buildings and spaces, including the old parliament. And there has been several attempts to portray this peaceful occupation as violent. And standing from this protest site, I want to tell people who are not part of this struggle, people who are outside this struggle, the people who are the people of this struggle have never been violent. They've always been peaceful, and the occupation has always been peaceful. And these buildings are people's properties. They are not anyone's private properties. They are people's properties, and people have a right to occupy. Despite this peaceful occupation, today as people from the struggle, we have decided that we will withdraw from most of these properties, except the old parliament and the golf space, because people have gathered in the old parliament to send a very clear message to not only the executive, but also the legislature. We want you to do the job. We have come here, we have stood here for 97 days. We have asked Gotabaya Rajapaksa to resign. We have asked Ranil Wickremesinghe to resign. But for the last 3 days, these politicians have acted as if this country is their private property. It is not their private property. They have put our country at risk. They have put our national security at risk, not the Aragalaya people. These are people who came to power promising that they would respect and protect our sovereignty. And today, by leaving this country without any kind of plan, without providing a resignation, playing the fool with our people, they have put our country's sovereignty at risk. So today we stand here as an Aragalaya state, and we state that we are peacefully withdrawing from most of these buildings, except the old parliament and the golf face. We will continue to stay in these spaces. We will continue to protest until we reach the goals of our struggle. In the last 2-3 days. Okay. அதுதான் சட்டத்தரணி ஸ்வஸ்திகா அருளிங்கம் அவர்கள் என்று தெரிவித்த கருத்து. அவரையே நேரடியாக இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ஸ்வஸ்திகா. ஸ்வஸ்திகா வணக்கம். உடைய மைக் மியூட் ஆயிருந்தது. வணக்கம். வணக்கம் ஸ்வஸ்திகா. ஸ்வஸ்திகா, இன்றைய தினம் நீங்கள் தெளிவுற ஆங்கிலத்திலே கூறியிருந்தீர்கள். நான் ஆங்கிலத்திலே இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸை தான் பார்த்தேன். உண்மையிலேயே எதற்காக நீங்கள் இந்த கைப்பற்றிய முக்கியமான கட்டிடங்களில் இருந்து இன்றைய தினம் விலகி சென்றீர்கள்? இதனை பார்த்திருந்த ஒரு ஊடகவியலாளர் என்னுடைய நண்பியொருவர் கூறினார், அவர்கள் இறுதியிலே எல்லாவற்றையும் கட்டி கொண்டு அங்கிருந்து ஒருவரை ஒருவர் ஆற தழுவி விடை பெற்ற போது என்னுடைய மனதுக்கே அது மிகவும் கஷ்டமாக இருந்தது அப்படி என்று கூறியிருந்தார். எதற்காக ஸ்வஸ்திகா நீங்கள் இன்றைய தினம் நீங்கள் எல்லாவற்றையும் பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு ஒதுங்கி கொண்டீர்கள் என்று நான் கேட்கலாமா? இந்த போராட்டமானது, நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த போராட்டமானது அரச கட்டிடங்களை கைப்பற்றுவதற்காகவோ அதைத்தான் போராட்டத்தின் குறிக்கோளாக வைத்து இந்த போராட்டம் ஆரம்பிக்கவில்லை. அரச கட்டிடங்களை கைப்பற்றியதற்கான பிரதானமான காரணம், குறிப்பாக ஜனாதிபதி பிரதமர் ஒபிஷியலாக, அதாவது உத்தியோகபூர்வமாக பணிபுரியும் அரச கட்டிடங்களை நாங்கள்
ஆக்கியூபை அல்லது பிடித்ததற்கான காரணம் எமது வாக்கெடுப்பினால் பதவிக்கு வந்தவர்களுக்கு நாங்கள் ஒரு அரசியல் செய்தியை அனுப்ப வேண்டும், பொலிட்டிக்கல் மெசேஜை நாங்க அனுப்ப வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த அரச கட்டடங்களை கைப்பற்றியது. இதை நாங்கள் தொடர்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்றோ அதனால் ஏதாவது கலவரம் ஏற்படுத்த வேண்டுமோ எந்த காரணத்துக்காக நாங்கள் பிடிக்கவில்லை. எனவே நாங்கள் இந்த செய்தியை மிகவும் தெளிவாக கடந்த 3 நாட்களாக மக்கள் போராட்டத்தில் இருக்கும் மக்கள் மிகவும் தெளிவாக நமது ஜனாதிபதிக்கும் நமது பிரதமருக்கும் நமது பாராளுமன்றத்துக்கும் அனுப்பிவிட்டோம். இந்த அரச கட்டடங்களை பிடிப்பதன் மூலம் செய்தி சென்று விட்டது என்று நமக்கு நன்றாக விளங்கியவுடன் நாங்கள் அதிகமான கட்டடங்களை வெளியேறிவிட்டோம். இருந்த போதிலும் பழைய பாராளுமன்றம் அதை மக்கள் இன்னும் கைப்பற்றிய வண்ணமே, கைப்பற்றி என்ற சொல்லு கூட எனக்கு பாவிக்க விருப்பம் இல்லை, அதை இன்னும் மக்கள் பாவித்த வண்ணமே இருக்கின்றார்கள். அதாவது பாராளுமன்றம் எனப்படும் ஒரு இடமானது மக்கள் இடமாக இருக்க வேண்டும். இது எந்த விதமான ஒரு அரசியல்வாதியின் இடமாகவோ எந்த தனிப்பட்ட நபரின் இடமாகவோ இருக்கக்கூடாது, மக்களின் பாராளுமன்றமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு அரசியல் கேந்திர நிலையமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக அந்த பழைய பாராளுமன்றத்தையும் கோல்ஃபேஸ் முற்றத்தையும் நாங்கள் இப்போது வரை அங்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதை நாங்கள் கைவிடவில்லை. எனவே அரச கட்டடங்களை நாங்கள் இன்று என்ன சொல்றது, அரச உத்தியோகத்தர்களுக்கு, நாங்கள் இராணுவத்துக்கு கையளிக்கவில்லை, அரச உத்தியோகத்தர்களுக்கு நாங்கள் உங்களது ராஜகாரியங்களை தொடர்ச்சியா செய்யுங்கள் என்று கையளித்ததனால், அதனால் நமது போராட்டம் தோல்வி கண்டதென்றோ அதனால் நாங்கள் என்ன சொல்றது வீடு திரும்புகின்றோம் என்றோ எந்த விதமான ஒரு செய்தியையும் நாங்கள் அதுல இருந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷனை நாங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் தொடர்ந்தும் கோல்ஃபேஸில் இருக்கின்றோம், தொடர்ந்தும் பழைய பாராளுமன்றத்தில் இருக்கின்றோம். அதைத்தான் நாங்கள் இந்த செய்தியாக எடுக்க வேண்டுமே ஒழிய, போராட்டத்தில் ஈடுபடுகின்றவர்கள் எப்பொழுதுமே ஒரு சமாதானமான முறையிலே, எந்த விதமான கலவரமும் ஏற்படுத்தாத வண்ணம் சமாதானமான முறையிலே அரசியல் செய்தியை நமது அரசியல்வாதிகளுக்கும் நமது ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இதில் முக்கியமான விடயம் என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். Swastika, for the benefit of English listeners, I would like to ask the question in English. Why did you decided to withdraw from the key buildings such as the President's House and Temple Trees today? Is that mean that you are de-escalating your struggle, or you are bringing the struggle to an end, or what is the real position? The purpose of this struggle was never to occupy buildings. That's not the purpose of this struggle. The purpose of this struggle is to get our president and our prime minister to resign and to bring a new democratic governance into our country. So the reason why in the last 3 days people occupied these the government buildings is to send a political message to our president, to our prime minister, and to our parliamentarians, to say that if we want, people can capture state power. We wanted to send a political message, and that political message was very decisively sent. So once that is done, we have no reason to continue to capture spaces or continue to capture. These are just buildings. We have no reason to continue to, I don't even want to use the word capture. It's actually occupy, peacefully occupy buildings. We have no political reasons to do that. So what we did was we withdrew from, or we handed it over to government officers and said, you continue to do your government functions. We didn't hand it over to the military. We said, we handed it over to the government officers and said, you continue to do your government functions. We will not disrupt you. We will move out. But we will continue to occupy the front space, including the front office of the old parliament, because occupying the old parliament has a political significance. People have occupied the parliament. People have said, we are forming a people's parliament. In the old parliament, we are forming a people's assembly, and we will continue to send message to the new parliament in the other. We will continue to hold them politically accountable, and we will continue to hold them accountable for their action or inaction. Up until now, the president has only resigned now, and that also is in complete influx. We don't know, like the speaker is saying, I have not gotten the official letter yet. I have only gotten it through email. Speaker is saying, I will read the resignation tomorrow. So even that is in influx. So people have taken, our elected representatives have taken our country for a joke. So we continue to occupy the Golfway space. We continue to occupy the old parliament, and we continue to send a message to our elected representatives that we will hold you accountable in a peaceful way, but we will hold you accountable for your actions. One more question in English. Swastika, that after couple of days, in the past couple of days, there were clashes
and there were clashes among the protesters also reported in some areas. So were you, the organizers, feared that this is going out of hand? And also in some in the community circles and social media, people express that if this situation is not addressed properly, our country is heading towards an anarchy situation. So when you made decision today, were you considering all these things to make that decision? I think the only people who have anything benefit from discrediting the struggle, from in as you said, in creating an anarchy situation, is the now former unofficially former president Gotabaya Rajapaksa, and the now acting, or so far acting president, Mr. Ranil Wickremesinghe, and of course the parliamentarians who are still hanging on to their old friends, Gotabaya Rajapaksa, the Rajapaksas, and Ranil Wickremesinghe. These are the only people in this country who have anything to benefit from discrediting the struggle, who have anything to benefit from acting violently and through that discrediting the struggle. So, of course, the people at the Aragalaya, all of us, are conscious of these moves. We are conscious of the attempts to discredit the struggle. Of course, we are conscious of it, but the move to move out of buildings is not decided upon that. We were very clear on why these buildings were occupied, and we spoke to all the people. I mean, there were large crowds of people, thousands of people who had come there. So we spoke to all of them. We came to a common consensus, and then only decided to withdraw. But in terms of groups coming and creating problems, groups coming and provoking the police and the armed forces and all of that, the only people who are there to benefit from these kinds of act is the now former president, hopefully former president, and the current prime minister. These are the only two people who have anything to gain from it, and not anyone who have genuinely engaged in this struggle, including the thousands of people who have come because the economic crisis and the political crisis have really hit them. So they have come here. This is what I've said. They have come here with empty stomach. They have slept on the roads. This is not a joke. This is our lives. We are not playing the fool here. So we don't want to, none of us want to make this violent. None of us want to head towards anarchy. And we will continue to make sure that this doesn't happen as much as we can. To make it one more clear thing, that after yesterday's clashes, in the last couple of days, the acting president actually empowered the security forces to take stern action against the protesters. So is that also a reason that you think twice about your next moves? In the last few months, as you know, president and acting president has declared curfew in this country, both legally and illegally. People have ignored these curfews, whether it be legal or illegal. People have ignored these curfews. People have ignored emergency. People have ignored orders given by the so-called president and acting president to empower armed forces to shoot people. And people have come in thousands onto the streets. So what is the message? The message is that the crisis is so deep. The political crisis and the economic crisis is so deep that people don't care anymore. People don't care about the legal instruments which our executive is using undemocratically against the people. And people are still coming forward. So I think despite armed forces being now empowered to shoot at protesters or whatever, and despite the president and the acting president or the former president, now it's so confusing. We don't know whether he's the former president or still the president. So despite all these presidents and vice acting presidents using their executive powers to crush people's struggles, what we should remember is people are still coming in thousands. Today in the night, when we were hearing the message that the speaker has received through email, the president's resignation, there were thousands of people gathering in golf face. So that is the message which people have sent. We don't care about your curfews. We don't care about you empowering armed forces. The crisis is so deep that we will still come forward and protest and struggle. ஸ்வஸ்திகா, தமிழ்ல இந்த போராட்டமானது ஒரு அராஜக நிலையை நோக்கி நகரப் போகின்றது
என்ற ஒரு அச்சம் தெரிவிக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட மோதல்களின் போது சில சம்பவங்கள் இடம்பெற்ற நிலையிலும் போராட்டக்காரர்களின் சில தரப்பினர் மத்தியிலே சிறு மோதல்கள் இடம்பெற்றதை அடுத்து இது ஒரு கட்டுக்கடங்காத நிலையை நோக்கி நகரப்போகின்றதோ என்ற ஒரு அச்ச நிலை தோன்றிய நிலையிலும் ஒரு விதமான பயம் ஆட்கொண்ட நிலையிலே நீங்கள் இன்றைய முடிவினை எடுத்தீர்களா இந்த முக்கியமான கட்டடங்களில் இருந்து விலகுகின்ற முடிவை? பயத்தினால் இந்த முடிவெடுக்கவில்லை. இது ஒரு யுக்தியாகத்தான் நாங்கள் இந்த முடிவெடுத்த நான் முதலே கூறியது போன்று இந்த போராட்டத்தின் பிரதானமான நோக்கம் அரச கட்டடங்களை கைப்பற்றுவதல்ல, அரச கட்டடங்களுக்குள் செல்வதல்ல, டூரிசம் போன்று செல்வதல்ல. இந்த போராட்டத்தின் பிரதானமான நோக்கம் இதமது வாழ்க்கைக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். ஒரு அரசியல் செய்தியை எமது பிரதிநிதிகளுக்கு அனுப்புவதற்குத்தான் நாங்கள் இந்த கட்டடங்களை கைப்பற்றியிருந்தோம். இப்பொழுது அந்த செய்தி அனுப்பப்பட்டு விட்டது என்று நம்பியதால் நாங்கள் இந்த கட்டடங்களிலிருந்து வெளியேறியுள்ளோம். பழைய பாராளுமன்றத்தை தவிர்த்து, கால்ஃபேஸ் பழைய பாராளுமன்றத்தை தவிர்த்து இந்த கட்டடங்களை விட்டு வெளியேறியுள்ளோம். இருந்த போதிலும் இந்த போராட்டத்தை அராஜக நிலைக்கு கொண்டு செல்வதற்கு சில 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 பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கலாம். அவ்வாறு இன்ட்ரெஸ்ட் இருக்கின்றவர்கள் எமது தற்போதைய முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் இது இன்று இரவு இடம்பெற்றது அல்லவா? ஓமோ. இந்த தருணத்தை விளக்கிவிட்டு கடந்து போங்கள். என்னதற்காக இது இந்த தருணமானது எமக்கு கால்ஃபேஸில் இருக்கும் பொழுது நமக்கு செய்தி வந்தது. ஜனாதிபதி தனது ராஜினாமா கடிதத்தை மின்னஞ்சல் மூலம் அனுப்பிவிட்டிருக்கிறார் என்று நமக்கு செய்தி வந்தது. அந்த செய்தி கிடைத்த பின்புதான் நான் பல மூலம் கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் இந்த 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 தருணம் வீடியோவில் கைப்பற்றப்பட்டுள்ளது. அந்த தருணம் தான் இது. ஆனா இதுவரைக்கும் நமக்கு தெரியாது இந்த ஜனாதிபதியின் ராஜினாமம் உத்தியோகபூர்வமாக சபாநாயகருக்கு கிடைத்து விட்டதா இல்லையா என்று கூறி இப்போது வரைக்கும் தகவல் தெரிந்தால் கூறவும் இப்போது வரைக்கும் அனைவருக்கும் கன்ஃபார்மா ஒருத்தருக்கும் தெரியாமல் இருக்கிறது. ஆனா இது அந்த மின்னஞ்சல் மூலம் அவர் ராஜினாமத்தை அனுப்பிவிட்டார் என்று கேள்விப்பட்டவுடன் தான் இந்த இவ்வாறான மக்கள் கால்ஃபேஸில் கூடியுள்ளார்கள். ஓகே ஸ்வஸ்திகா, நீங்க முதல்ல கூறிய அந்த பதில நீங்க கூறலாம் தொடர்ச்சியாக. நான் முதலே கூறியது போன்று இது இந்த ஸ்ட்ரகிள், அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்தை அராஜக நிலைக்கு கொண்டு வருவதனால் அதன் மூலம் பிரயோசனம் அடையக்கூடியவர்கள் ரெண்டு பேர் தான். ஒன்று கோட்டாபய ராஜபக்சவும், மற்றது ரணில் விக்ரமசிங்கவும். எனவே அராஜக நிலைக்கு தள்ளுவதற்கு இவர்களுக்கு மட்டும்தான் ஒரு காரணம் இருக்கிறது, வேற ஒருவருக்கும் காரணம் இல்லை. நான் ஆங்கிலத்தில் கூறியது போன்று மக்கள் ஆயிரக்கணக்கில் தமது பசி கொடுமையை தாங்க முடியாது என தெருக்களில் அந்த இரவில் படுக்கக்கூட இடமில்லாமல் தெருக்களில் நித்திரை கொண்டு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு அந்த போராட்டத்தை அராஜக நிலைக்கு தள்ளுவதற்கோ அல்லது இதை ஒரு சமாதான முறையான போராட்டத்தை விட்டு விலகி செல்வதற்கோ இவர்களுக்கு எந்த விதமான ஒரு காரணமும் இருக்காது. எனவே அந்த காரணத்துக்காக நாங்கள் இந்த அரச கட்டடங்கள் விலகவில்லை. இது ஒரு போராட்ட யுக்தியாகத்தான் நாங்கள் இந்த அரச கட்டடங்கள் விலகினோம். ஆஃப்கோர்ஸ் எமது போராட்டத்தில் ஈடுபடுகின்ற மக்களை வன்முறைவானவர்கள் என்று கூறி போராட்டத்துக்கு வெளியே இருக்கின்றவர்கள் நம்மை சித்திரப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு எதிராக நாங்கள் என்று பேசினோம். நாங்கள் ஒரு பொழுதும் வன்முறையில் ஈடுபட்டதில்லை, இனிமேலும் ஈடுபட மாட்டோம் என்று கூறி நாங்கள் ஆணித்தரமாக என்று நாங்கள் இன்று காலை நடந்த ஊடக சந்திப்பில் கூறியிருந்தோம். அது ஒரு பக்கம் இருக்க, ஒரு போராட்ட யுக்தியாகத்தான் நாங்கள் இந்த கட்டடங்களிலிருந்து வெளியேறியிருக்கின்றோம். ஸ்வஸ்திகா, இந்த இன்னொரு காரணமும் கூறப்பட்டது அல்லது பேசப்பட்டது எப்படி என்றால், இந்த கடந்த சில நாட்களில் இடம்பெற்ற சம்பவங்களை அடுத்து போராட்டக்காரர்கள் மீது கட்டும் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பாதுகாப்பு படையினருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் எதனையும் செய்ய முடியும் என்ற அதாவது சுடக்கூட முடியும் என்ற அப்படியான ஒரு கருத்துக்களும் நிலவியது. அப்படியா கூட அவர்களுக்கு வல்லமை இருக்கின்றது என்று. அப்படியான நிலையிலே நீங்கள் ஒரு பின்வாங்கினீர்களா அப்படி என்ற ஒரு எண்ணப்பாடும் சிலர் மத்தியிலே இருக்கின்றது. அப்படி இருக்கின்றதா?
அருண் உங்களுக்கு முதலே தெரியும், நமது நாட்டிலே கடந்த 2-3 மாதங்களாக முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தால் என்ன, அல்லது இப்பொழுது ஆக்டிங் ஜனாதிபதியாக இருந்தால் என்ன, இவர்கள் ஊரடங்கு சட்டங்களையும் அவசர கால சட்டங்களையும் இராணுவத்தினருக்கு கண்டவிடத்தில் சுடச் சொல்லி என்ற உத்தரவுகளையும் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி பல உத்தரவுகள், நீதியான உத்தரவுகள், அதாவது சட்டத்துக்கு முரணான சட்டத்துக்கு உட்பட்ட உத்தரவுகள், சட்டத்துக்கு முரணான உத்தரவுகள் என்று சொல்லி மாறி மாறி உத்தரவுகள் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இவை அனைத்தும் எந்த ஒரு சட்டத்தை எந்த ஒரு ஆணை எடுத்தாலும் இவை எதையும் மக்கள் பொருட்படுத்தாது போராட்ட களத்துக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே ஜனாதிபதியோ இன்று ஜனாதிபதிக்காக ஆக்டிங் பிரசிடென்டாக இருக்கின்றவரோ யாராக இருந்தாலும் அவர்கள் எந்த விதமான நிறைவேற்ற அதிகார உத்தரவை போட்டாலும் மக்கள் அதற்கு செவிசாய்க்கும் நிலைமையில் இல்லை. காரணம், உமது நெருக்கடியானது அவ்வளவு பாரதூரமான நிலைக்கு சென்று விட்டது. மக்களுக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லை, பெட்ரோல் இல்லை, கேஸ் இல்லை. எனவே இது ஒரு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாகும். இது நாங்கள் ஒரு கேலி கூத்துக்காகவோ சும்மா என்ன சொல்றது, எந்த விதமான கேலி கூத்துக்காகவும் நாங்கள் இதை செய்யவில்லை. இது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எனவே இவ்வளவு ஒரு நெருக்கடி நிலைக்கு வந்த பிறகு மக்கள் ஊரடங்கு சட்டத்தை போட்டாலோ இராணுவத்தினருக்கு சுடச் சொல்லி அதிகாரம் கொடுத்தாலோ மக்கள் அதை பொருட்படுத்தும் ஒரு நிலைமையில் இல்லை. எனவே அவற்றை கவனத்தில் கொண்டு நாங்கள் இந்த முடிவுக்கு வரவில்லை. காரணம், இவ்வாறான உத்தரவுகள் வந்தாலும் மக்கள் அதை எந்த விதமாக பொருட்படுத்தாமலும் தெருவுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதை நாங்கள் கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த முடிவை என்று எடுக்கவில்லை என்பதை நான் ஆணித்தரமாக கூறலாம். ஸ்வஸ்திகா, இப்போது சில நாட்களுக்கு முன்பாக ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்தார், இந்த ஒரு பாசிச பாதையிலே போராட்டம் நகர்கின்றது அப்படி என்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார். நீங்கள் என்னால் ஒவ்வொருவருடைய கருத்துக்குமே பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லாத போதிலும் கூட இப்ப இது ஒரு பெரிய ஒரு அபத்தமான ஒரு குற்றச்சாட்டாக கூட நீங்கள் கொள்ளக்கூடும். நீங்கள் எல்லாரும் இந்த ஏற்பாட்டாளர்கள் மத்தியிலே இப்போது ஒரு தெளிவு நடந்த சம்பவங்களை பார்க்கின்ற போது வேறு சில குழுக்களும் ஊடுருவி இருப்பதாகவும் அவர்கள் மிகவும் கடுமையாக செயற்படுவதாகவும் கூட நேற்றைய தினத்திலே முந்தினாத்தோ என்னோ தெரியல, சில நாட்களுக்கு முன்னர் அரசியல் கட்சிகள் கூட உங்களுடைய போராட்டத்துக்குள்ளே புகுந்து தங்களை நிலைநிறுத்த அன்றையில் அதனுடைய லாபத்தை ஈட்டுவதற்கு முற்பட்டார்கள். இப்படி இருக்கையிலே எந்த மாதிரியான நகர்வுகளை வேண்டால் இது ஒரு தலைமைத்துவமற்ற போராட்டம் என்றெல்லாம் கூறப்பட்டது. இதற்கான ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு முறை இருக்கின்றதா? எப்படி நீங்கள் அடுத்த நகர்வுகளை மேற்கொள்கின்றீர்கள்? இடதுசாரி கட்சிகளை ஒரு போராட்டம் என்று வரும் பொழுது நமது நாட்டில் இருக்கும் இடதுசாரி கட்சிகளை அவதூறு கூறுவதுதான் லிபரல் கட்சிகளின் தலைவர்களுக்கு பழக்கமாகி விட்ட ஒரு விடயம். அது இன்று நேற்றல்ல, ஆண்டாண்டு காலமாக இதுதான் நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கிறது. போராட்டத்தை பொறுத்த மட்டிலே நீங்கள் கூறியது போன்று இது ஒரு தலைமையற்ற போராட்டம். அதாவது பல மக்கள் ஒன்றாக செய்த ஒரு போராட்டம். அதில் வேறு கட்சிகள், அது ஜேவிபியா இருந்தால் என்ன, எஃப்எஸ்பியா இருந்தால் என்ன, வேறு கட்சிகள் அதில் தத்தமது பங்கேற்புகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் எந்த காலப்பகுதியிலும், இந்த போராட்டம் தொடங்கிய காலப்பகுதியிலிருந்து எந்த ஒரு காலகட்டத்திலும், நான் அந்த போராட்டத்தில் ஆரம்பத்தில் இருந்து இருக்கின்றேன், இவர்கள் தாங்கள் தான் இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம், தாங்கள் தான் இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்குகின்றோம், தாங்கள் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல போன்றோம் சொல்லி இதுவரைக்கும் இவர்கள் அவ்வாறான ஒரு ஸ்டேட்மெண்டை, எந்த விதமான ஒரு கருத்துக்களை தெரிவிக்கவும் இல்லை. தெரிவித்திருந்தால் அவர்களை போராட்ட களத்திலிருந்து மக்கள் விரட்டி இருப்பார்கள். எனவே இது போராட்டத்தில் எந்த விதமான பங்கும் கொள்ளாதவர்கள், போராட்டம் வெற்றி பெற்றுக் கொண்டு வரும் என்றவுடன் ரணில் விக்ரமசிங்கவை போன்று போராட்டத்தை அவதூறுப்படுத்தி போராட்டத்தை தோல்வி காண செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் தான் இவ்வாறான அவதூறுகளை பரவிக்கொண்டிருக்கின்றார்கள். போராட்டக்காரர்களை பார்த்தோ பாசிஸ்ட் என்று கூறுவது மிகவும் ஒரு வேடிக்கையான விஷயம். ரணில் விக்ரமசிங்க யுஎன்பி அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கின்றார். அவரின் காலப்பகுதியில் தான் எங்களுக்கு தெரியும், 83ஆம் காலப்பகுதியிலே அவரது பாசிச அரசாங்கம் எவ்வாறு தமிழ் மக்களின் வீடுகளை, சொத்துக்களை, உயிர்களை
எவ்வாறு எரித்தது என்று நமக்கு தெரியும். எனவே அவரின் கட்சியின் பாசிச என்ன சொல்றது பாஸ்ட பற்றியும் எங்களுக்கு நன்றாக தெரியும் என்ற ஒரு செய்தியை தான் நான் ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டருக்கு கூற வேண்டும். எனவே பாசிசம் என்று அவர் கூறுவது, யுஎன்பி கட்சியில் இருந்து கொண்டு அவர் கூறுவது மிகவும் ஒரு வேடிக்கையான விஷயம். இறுதியாக ஸ்வஸ்திகா, இப்போது இதுவரையிலே முடியாது, நினைத்து கூட பார்க்க முடியாது என்று நினைத்ததை உங்களுடைய போராட்டத்தின் மூலம் சாத்தியமாக்கி இருக்கிறீர்கள். 69 லட்சம் வாக்குகளை பெற்று 3/2 பெரும்பான்மை பெற்று 20ஆம் திருத்தத்தின் மூலம் உச்ச அதிகாரங்களை பெற்றிருந்த ஜனாதிபதியையே வீட்டுக்கு அனுப்பியிருந்தீர்கள். வெறுமனை வீட்டுக்கு அனுப்பவில்லை, அதனை மிகவும் பரிசு கெடுத்தி மிகவும் ஒரு எப்படியெல்லாம் ஒருவரை அதாவது எப்படி இருந்தவர் இப்படி ஆகிவிட்டார் என்ற அளவிலே நடந்தேறி இருக்கின்றது. இப்போது நான் கேட்கின்றேன், தற்போது நாடு மூழ்கி இருக்கின்ற பொருளாதார நிலைமை எப்படி என்று சொன்னால், அடுத்து வருகின்ற அரசாங்கங்கள் கூட, அது இடைக்கால அரசாங்கமாக இருந்தாலும் புதிதாக ஒரு புதிய ஆணையை தேர்தலூடாக பெற்று வருகின்ற அரசாங்கமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு உடனேயே சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்க போகிறது. இதைத்தான் நான் ஒரு பொருளாதார அறிஞர் அல்ல, ஆனால் நான் பலரை நேர்காணல் செய்த போது அவர்கள் தெரிவித்த கருத்து, சற்று முன்னர் உங்களை நேர்காணல் செய்ய முன்னர் பேராசிரியர் ஜெயதேவ உயன்கொடையை கூறியிருந்தேன், அவர் கூட அதனைத்தான் கூறியிருந்தார், இது நீடிக்கப் போகின்றது என்று கூறியிருக்கின்றார். அப்படி என்று சொன்னால் இப்போது நீங்கள் கோட்டா கோ ஹோம், ரணில் கோ ஹோம் என்று முடித்து விடுவீர்களா? ஆனால் புதிய அரசாங்கம் ஒன்று வந்து ஒரு குறித்த காலத்துக்கு இல்லை என்றால் மக்களுக்கு இருக்கின்ற இந்த துன்பத்தின் காரணமாக காலக்கேடு கொடுக்கின்ற நிலைமைக்கு இல்லை, 6 மாசம் தாங்குவார்களோ கூட தெரியாது. அப்படி என்றால் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக போக போகின்றதா? எப்படி ஒரு இதனை தீர்மானிப்பீர்கள்? இல்லை, இவரை நாங்கள் அனுப்பத்தான் வேண்டும், இதுவும் அனுப்பப்படத்தான் வேண்டும், இப்படியே போய்கொண்டிருக்க போகின்றதா? அல்லது ஒரு இடைவெளியை கொடுக்க மாட்டீர்களா? இதை பற்றி போராட்டக்காரர்கள் நிறையவே மத்தியில் கலந்துரையாடல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கூறியது போன்று இது அரசியல் நெருக்கடி மாத்திரமல்ல, பொருளாதார நெருக்கடியும் கூட. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பொருளாதார நெருக்கடி இன்று நாளை செல்ல போவதுமல்ல. செப்டம்பர் மாதம் அளவில் நமது நாட்டிலே ஒரு பெரும் பஞ்சம் வரப்போது என்று கூட இக்கானமிஸ்ட் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அதை பற்றி நாமும் நன்கு அறிவோம். எமது நாட்டில் காணப்பட்ட இந்த பொருளாதார நெருக்கடியை இந்த அளவு கொண்டு வந்ததற்கான காரணம், நமது அரசியல் முறைமையானது மக்களுக்கு எந்த விதமான ஒரு 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 அக்கௌண்டபிலிட்டியும் இல்லாத ஒரு அரசியல் முறைமையாக காணப்பட்டபடியினால் தான் இந்த அளவுக்கு நமது பொருளாதார நெருக்கடி வந்தது. அத்துடன் நாங்கள் நமது மத்தியில் காணப்படுகின்ற இனவாதத்தை பற்றியும் கதைக்க வேண்டும். இனவாதம் என்ற ஒரு விடயம் இல்லாமல் இருந்துவிட்டால் ராஜபக்ச குடும்பத்தினர் இவ்வளவு பலம் வாய்ந்து இவ்வளவு காலத்துக்கு இருந்திருக்க முடியாது. ஏனென்றால் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அவர் வடக்கு கிழக்கில் என்ன செய்தார்கள் என்று. எனவே அதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே இனவாதம் என்ற விடயத்தையும் நாங்கள் கணக்கில் எடுக்க வேண்டும். நமது நாடு பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்ற விடயத்தையும் நாங்கள் கணக்கில் எடுக்க வேண்டும். எனவே நீங்கள் கூறியது போன்று ஒருவர் மாறி ஒருவர் அனைவரையும் கோபம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நமது இந்த நெருக்கடி தீர்ந்து விடாது. அதற்காக போராட்டத்தில் இருக்கின்றவர்களும் எம்மை போராட்டத்துக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கின்றவர்களும் தொழிற்சங்கங்களும் நிறைய முன் யோசனைகளுடன் வந்திருக்கிறது. அதில் ஒன்று வந்த முன் யோசனை தான் பீப்புள்ஸ் அசெம்பிளி அல்லது பீப்புள்ஸ் கவுன்சில். அதாவது மக்கள் பீப்புள்ஸ் கவுன்சில் என்று சொல்லுவோம். தமிழில் பீப்புள்ஸ் கவுன்சில் என்று சொல்வது எனக்கு மக்கள் பேரவை என்று சொல்ற ஒரு அக்கௌண்டபிள் ஸ்ட்ரக்சர் ஒன்று கொண்டு வந்து, அந்த அக்கௌண்டபிள் ஸ்ட்ரக்சர் தொடர்ச்சியாக இயங்கி வருங்கால பாராளுமன்றத்தை தொடர்ச்சியாக ஒரு அக்கௌண்டபிள் ஸ்ட்ரக்சரா வைத்திருக்க வேண்டும். வருங்கால பிரதமர் ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதும் நமது பிரதானமான கோரிக்கை. எனவே ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட்டால் வருகின்ற அரசாங்கமோ பிரதமரோ மக்களுக்கு எப்பொழுதும் ஒரு பொறுப்பு கூறல் அந்த நிலைமையில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பீப்புள்ஸ் அசெம்பிளி அல்லது பீப்புள்ஸ் கவுன்சில் என்ற ஒரு முன் யோசனை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான சில மத்தியில் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இருந்த போதும் எமக்கு முன்னால் இருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடியை இலகுவாக தீர்க்க முடியும் என்றோ, இது நாளைக்கு இது செல்ல போக போன்றதொன்றோ நாங்கள் எவருமே நம்பியிருக்கவில்லை. இருந்த போதிலும் இந்த பொருளாதார நெருக்கடியை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டுமானால் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு
ஆளாக்கிய நமது அரசியல் தலைவர்களை வந்து நாங்கள் முதலில் பதவி விலக செய்ய வேண்டும், இல்லாமல் ஆக்க வேண்டும், அவர்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் நாங்கள் மிச்ச விஷயங்களை பற்றி நாங்கள் யோசிக்கலாம். எனவே தான் இந்த அரசியல் போராட்டமானது மிகவும் விரைவாக வெற்றி பெறுவதற்கு நாங்கள் அனைவருமே அழுத்தம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதை அவ்வளவுதான் நான் கூறலாம். ஸ்வஸ்திகா, முடிக்கிற நேரத்துல இதை நான் கேட்காம விடக்கூடாது. அந்த உங்களுடைய அந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கைகள் இவற்றை தமிழிலே வாசிக்க கிடைத்தது. நான் ஒரு மேலோட்டமாகத்தான் வாசித்துக் கொண்டு சென்றேன். அதிலே நான் வாசித்தது சரியாக வாசித்தேனோ இல்லை என்ன குறைகள் இருக்கின்றனோ தெரியவில்லை. இன்னொரு ஊடகவியலாளரும் பதிவிட்டிருந்தார், இந்த போராட்டக்காரர்களின் இதற்கு சுமந்திரன் சாணக்கியன் எப்படி ஆதரவளித்தார்கள், தமிழர்களினுடைய அரசியல் கோரிக்கைகள் தொடர்பாக எதுவுமே இவர்கள் குறிப்பிடவில்லை என்று ஒரு கருத்தினை கூறியிருந்தார்கள். நீங்கள் மிகவும் ஒரு அக்கறையோடு காணாமல் போனோர் பிரச்சனை உட்பட பல விடயங்களிலே குரல் கொடுத்தவர். நீங்கள் உள்ளேயே இருக்கிறீர்கள் போராட்டத்துக்குள்ளே. இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இது வேண்டுமென்று நடந்ததா, இல்லை ஒரு பிரதான கோரிக்கைகளை நிறைவேற்றி விட்டு அதனை பார்ப்போம் அப்படி என்று யோசித்து இருக்கிறார்களா? என்ன நடக்கிறது? மிகவும் சுருக்கமாக கூறப்போனால் இது வந்து போராட்டத்தில் எமக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிற போராட்டமாகவே நாங்கள் கூறலாம். பல பேரது கருத்துக்கள் வருகிறது, அதில் சில பேரது கருத்துக்கள் வந்து உள்வாங்கப்பட்டு இறுதியான ஒரு ஆவணமாக முன்போடப்படுகிறது. எனவே இது வந்து பல வாதங்கள் பிரதிவாதங்களுக்கு மத்தியிலே முன்போடப்பட்ட ஒரு டாக்குமெண்ட். இது இறுதியான டாக்குமெண்ட் அல்ல. நாங்கள் எமது கோரிக்கைகளை நீங்கள் கூறியது போன்று தமிழ் மக்களின் கோரிக்கைகள், முஸ்லிம் மக்களின் கோரிக்கைகள், சிறுபான்மை மக்களின் கோரிக்கைகள் என்று பல கோரிக்கைகள் மலைய மக்களின் கோரிக்கைகள் என்று எத்தனையோ கோரிக்கைகள் காணப்படுகிறது, பெண்களின் கோரிக்கைகள், இவ்வாறு பல கோரிக்கைகள் காணப்படுகிறது. இதற்கு நாங்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டிருப்போம். இதுதான் கடைசியான ஆவணம் என்று நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது வந்து இடைக்காலத்தில் வந்து இவர்கள் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வந்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் போராட்ட களத்திலே வந்து போராட்டத்தில் இருக்க மக்களுக்கு இடையில் வந்து வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த விதமான கோரிக்கைகளை நாங்கள் முன் கொண்டு வர வேண்டும், எந்த விதமான கோரிக்கைகள் இடைக்காலத்தில் கொண்டு வர வேண்டும், எந்த விதமான கோரிக்கைகள் நீண்ட கால கோரிக்கைகளா இருக்க வேண்டும். நான் முதலே கூறியது போன்று இனவாதம் எனப்படும் ஒரு விடயம் வந்து மிகவும் ஒரு பெரிய விடயமாக நாங்கள் என்னை பொறுத்த மட்டிலே, அங்கிருக்கும் சிறுபான்மை மக்களை பொறுத்த மட்டிலே வந்து நாங்கள் பெரிய ஒரு விடயமாக அதை எடுத்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இனவாதத்தினால் தான் இவ்வளவு காலம் வந்து நமது நாடு ராஜபக்சவை ஒரு பெரும் அரசனாக பார்த்து கொண்டிருந்தது. அதனால்தான் நமது நாடு இந்த பொருளாதார நெருக்கடிக்கு வந்து கொண்டிருப்பது என்பது எனது ஒரு அனாலிசிஸ், எனது ஆணித்தரமான ஒரு அனாலிசிஸ். எனவே நாங்கள் இவ்வாறான நீங்கள் கூறியது முற்றுமுழுதாக சரி. இந்த ஆவணம் வழி வந்தாலும் நாங்கள் தொடர்ச்சியாக சிறுபான்மையினத்தவர்களாக நாங்கள் அந்த போராட்ட களத்தில் இருக்கின்றோம். எமது கோரிக்கைகளை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக அதில் புஷ் பண்ணி கொண்டிருப்போம், அதில் விவாதம் செய்து கொண்டிருப்போம். அதை நாங்கள் உள்ளெடுப்பதற்கு வந்து சகல முயற்சிகளையும் எடுத்துக் கொண்டிருப்போம் என்பதுதான் நான் இன்று தற்போது கூறக்கூடிய ஒரு விடயம். ஸ்வஸ்திகா, மிக்க நன்றி. நீங்கள் இப்போ சற்று முன்னர் தான் களைத்து போய் வந்திருப்பீர்கள். என்னுடைய குறுகிய அழைப்பை ஏற்று இதிலே பங்கெடுத்து கொண்டமைக்காக மீண்டுமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.